நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். புதிய தலைமுறை டிவியில் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளித்த திமுகவின் கூட்டணி கட்சிகள், நம்முடைய ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் மற்றும் நமக்கு எல்லாம் மிகவும் பிடித்த விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஆகிய 4 பேரும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சு. அந்த நிகழ்ச்சியில ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு ஒரு 8-10 பேர் உட்காந்துட்டு அவங்களுக்கு தேவையான சில கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டு மக்களுக்கு அவங்க ஏன் தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விளக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா, அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் திமுகவுக்கு ஆதரவா இருக்கா, இல்ல தாவேக்காக்கு ஆதரவா இருக்கா, திமுகவுக்கு எதிராக இருக்கா அல்லது தாவேக்காக்கு எதிராக இருக்கா அப்படின்ற ஒரு டீட்டெயிலான விஷயத்த உண்மையாவே அந்த நிகழ்ச்சியில புதிய தலைமுறை அருமையா வெளியில எடுத்துட்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா பண்ணிருக்கலாம். இதுல அவங்க பண்ண வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. இதுல சிபிஐயும் சிபிஎம்மும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான குழப்பமோ ஒரு குளறுபடியோ எதுவுமே இல்லாம ரொம்ப நீட் அண்ட் கிளியரா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கட்சியினுடைய அந்த பேக் போன்ல இருந்து அவங்க வளர்ந்தது கிட்டத்தட்ட அவங்க சொல்ற மாதிரி 100-105 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு 100 ஆண்டு கட்சியான இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இது வரைக்கும் எந்த விதமான ஒரு தவறான ஆக்டிவிட்டிஸ்லயும் போனது கிடையாது. இதுக்கு நாட்டுல உள்ள எல்லாருமே சாட்சி. மற்ற கட்சிகள்லாம் கட்சி மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு கட்சி மட்டும் தான் கொள்கை கோட்பாடு இருந்த ஒரு கட்சி தவிர இப்ப இருக்கும் ஒரு கட்சி ஆனா கிடையாது. ஆனா அது ஒரு காலத்துல இருந்து அப்படியே இருந்த கட்சி. ஆனா என்ன அவங்க இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா, இப்ப நம்ம திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி சோபா மாடல் ஒரு ஆட்சி நடக்கும் இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலினுடைய கூற்று பிரகாரம் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒத்துக்கிறது இல்லை. ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னா இதனால மட்டும் நடக்குதுன்றத நம்ம ஏத்துக்கிறது இல்லை. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்ன மாதிரி சோபா மாடல் ஆட்சி அப்படின்ற ஒரு பேரை மக்கள் மத்தியில பரப்பு திராவிட மாடல் ஆட்சி மாதிரி சோபா மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த சோபா மாடல் ஆட்சி உண்மையா இருந்தா கூட அது சிபிஐக்கும் சிபிஎம்க்கும் பொருந்தாது அப்படின்றது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இருந்தா கூட சமீப காலமா கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் போட்டி போடும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கும் தொண்டர்கள் உண்டி ஏந்தி ஒருத்தர்கிட்டயும் கட்சி நிதி வசூலிச்சு அந்த நிதியை வச்சுதான் அந்த எலெக்ஷன்லயே நிப்பாங்க. அந்த மாதிரி கொண்ட ஒரு கட்சி இப்போ அக்கௌண்ட்லயே கிட்டத்தட்ட அந்த கூட்டணி கட்சிகள் காசு வாங்கிதான் இப்பெல்லாம் தேர்தல் செலவு பண்றாங்க, தேர்தலில் நிக்கிறாங்க அப்படின்றது ஒரு வெளிப்படையான உண்மை. இருந்தா கூட நம்ம இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சி மேல பெரிய மரியாதை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடு சோபா மாடலா நடந்ததா அப்படின்றது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. மற்றவங்களை நம்ம எப்படின்னா நம்ம சந்தேகப்படலாம். ஆனா அவங்கள அவ்வளவு ஈஸியா சந்தேகப்பட முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு மிகுந்த சந்தேகம் தான். அதுல திரு சண்முகம் அவர்களும் திரு வீரபாண்டியன் அவர்களும் அவங்க பேசும்போது சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா பேசுறாங்க. ஆனா அதுல அவங்க பேசும்போது நமக்கு குழப்பமானது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப இந்த தாவேக்கா அரசுக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் 2 காரணம். மிக மிக முக்கியமான காரணம், மக்கள் அதிக பேர் வாக்களித்தார்கள். இது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு அவசியம் நம்மளுக்கு ஏற்படுது. அப்ப நாம் கண்டிப்பா அதிகமான வாக்களித்த தாவேக்காவை நம்ம விட்டுவிட முடியாது. ஏன்னா மக்கள் அதிகமா அங்கதான் அவர் தான் விரும்பிக்கிறாங்க, அதெல்லாம் வாக்களிச்சாங்க, நம்ம போய் சப்போர்ட் பண்றோம். இதுதான் அவங்களுடைய பிரைமரி. செகண்டரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கவர்னர் ஆட்சி விடக்கூடாது, பாஜக எக்காரணத்தை கொண்டும் பின்வாசல் வழியாக இந்த ஆட்சியை பிடித்து விடக்கூடாது. 2 காரணம் தான் திரும்பி இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் கடைசி வரைக்கும் சொன்னது இந்த 2 விஷயத்தை தான். இதுதான் நம்ம டீட்டெயிலா பேச போறோம். அது இல்லாம அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்து நண்பர்களும் இல்ல நீங்க பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல, அவங்களும் முதல் நாளே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் எதிர்கட்சியாக தான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டாரு. சோ நம்மளுக்கு அந்த விஷயம் நம்ம பெருசா பாதிக்கல, அவங்களும் ரொம்ப பெருசா ஃபோர்ஸ் பண்ணல. ஃபோர்ஸ் பண்ணாலும் நாங்க கேட்க போறது இல்லை. ஸோ இந்த 2 காரணங்களுக்காக நாங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்தோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நம்ம முதல்ல 2 கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி பேசிட்டு அதுக்கடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 2 கட்சிகளை பத்தி முதல்ல பேசுவோம். இப்ப இதே கம்யூனிஸ்ட் கட்சி மறுபடியும் ஒரு சந்தேகம், மக்கள் ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தால் நம்ம கேட்கறது மத்தியில கூட வேணாம், இதே தமிழ்நாட்டுல நடக்கவே முடியாத ஒரு விஷயம், அதாவது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நடக்க முடியாத ஒரு விஷயம்
பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பது. மேற்கு வங்கத்துல ஆட்சி அமைச்சிட்டாங்க, நம்முடைய உத்தரப்பிரதேசல ஆட்சி அமைச்சிட்டாங்க, எங்கேயுமே நினைக்க முடியாத இடத்துல ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அவங்க கனவில் நினைக்க முடியாத ஒரு இடம் வந்து எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் கண் நினைக்க முடியாத இடமா இருக்குது தமிழ்நாடு. அது நடக்குமா அப்படின்றது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் 100% நடக்காத ஒரு விஷயம். இருந்தாலும் அவங்க வந்து இதே மாதிரி வந்து ஒரு 105 தொகுதி ஜெயிச்சிடறாங்கப்பா. ஒரே ஏதோ ஒரு காலகட்டத்துல பிஜேபி 95 தொகுதி ஜெயிச்சிடறாங்க. மற்ற கட்சி இதே மாதிரி 50, 40, 30 இருக்கும்போது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிடறாங்க வச்சுங்களேன். இந்த 10 சீட்டு கொடுத்தா அவங்க வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல மக்கள் வந்து அதிகமா வந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தான் வாக்களிச்சாங்க. அதனால நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு மக்கள் ஜனநாயகம் தான் முக்கியம், மக்களுடைய வாக்குகளுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தருமா? இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல பிஜேபி எல்லாம் கிடையாது. அவங்க கொள்கை வந்து தொழிலாளர் நலம் தான் அவங்களுடைய கொள்கை. அவங்க அந்த கொள்கையை விட்டுட்டு வேற கொள்கை இப்ப போயிட்டாங்க. மத சார்பின்மை அப்படின்ற ஒரு கொள்கைக்கு போயிட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மத சார்பின்மை அப்படின்றது வெறும் இந்து மத கட்சி சப்போர்ட் பண்றவங்க மட்டும் கிடையாது. எந்த மதத்தை சப்போர்ட் பண்ணி ஒரு கட்சி வந்தாலுமே அது மத சார்புள்ள கட்சி அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம பேசினா பொதுவா பேசணும். ஒரு மதம் சார்ந்த கட்சியை மத சார்பற்ற கட்சினும், ஒரு மதம் சார்ந்த கட்சியை மத சார்புள்ள கட்சினும் பேசக்கூடாது. பேசினா எல்லா மதம் சார்ந்த கட்சியிலும் மதம் சார்ந்த கட்சி, எல்லா மத சார்பற்ற கட்சின்ற ஒரு சூழலுக்கு வந்து நிறுத்தணும். ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, இந்துல வந்து இங்க அதிகமா இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வந்து ஹிந்துஸ் அப்படின்றதுனால அவங்க மைனாரிட்டியை சேர்க்கக்கூடிய இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவ மக்களை வந்து மேலே ஏறி மெரிப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் மேலே ஏறி வந்து சவாரி செய்யக்கூடிய சூழலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால்தான் மைனாரிட்டி இஸ்லாமிய சகோதரர்களையும் மைனாரிட்டி கிறிஸ்துவ சகோதரர்களையும் வந்து அவங்க வந்து மத சார்பின் மேல சேர்த்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து வார்த்தை விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும். அதுக்காக தான் அந்த வார்த்தை நம்ம சொன்னோம். நம்ம அதை தவறா சொல்லலை. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி வச்சிருந்த அந்த கொள்கையை இப்ப மொத்தமா மாத்திட்டாங்க. இப்ப இது எதுக்கு இந்த விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து முதல்ல சரியான கட்சி தானா அப்படின்றத வந்து முதல்ல கம்யூனிஸ்ட் போன்ற பெரிய பெரிய கொள்கைகளை கொண்ட கட்சிகள் வந்து கண்டிப்பா தீர்மானிக்க தேவை இல்லையா? இப்போ மக்கள் வந்து தெரியாம வாக்களிச்சிட்டாங்க. இது வந்து பல பேர் சொல்றாங்க மக்கள் தெரியாம வாக்களிச்சிட்டாங்க, மக்கள் வந்து ஏதோ ஒரு உந்துதல்ல வாக்களிச்சிட்டாங்க, மக்கள் வந்து ஏதோ அந்த பசங்க எல்லாம் சொல்லி வாக்களிச்சிட்டாங்க, அந்த கடைசி 4 நாள்ல ஏதோ நடந்து ஒரு மாயஜல் நடந்து வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் மக்களை திருத்துற விஷயத்தை விட்டுட்டு இவங்களே அவங்கள போய் சப்போர்ட் பண்ணும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம வாக்களிச்ச கட்சி மிக சரியான கட்சி தான் சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பொறுப்பெடுத்துக்காதா? இவ்வளவு பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் தவறா வாக்களிச்சாங்க, அதுவும் 112 தொகுதி கொடுக்கல. மக்களுடைய முடிவு இந்த எலெக்ஷன் என்ன அப்படின்னா, எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடையாது. இதுதான் விஷயம். 112 தொகுதி ஜனநாயகம் அப்படின்னா என்னன்னா, 118 தொகுதியில வெற்றி பெறும் கட்சி தான் வெற்றி பெற்றால்தான் அது வந்து ஒரு வெற்றி. மற்றபடி எதுவா இருந்தாலுமே அது ஒரு கட்சிக்கான வெற்றி கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ன நடக்குதுன்னா, இது எந்த கட்சிக்குமான வெற்றி கிடையாது. அப்ப எந்த கட்சி வேணா குதிரை பேரம் நடத்தி முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இவங்க திமுக அதிமுக ஒன்னானா நமக்கு ஏற்புடையல, உங்களுக்கு ஏற்புடையதான்றதுல முக்கியம் கிடையாது. அந்த கட்சிகள் ஏற்புடையது. நீங்க எந்த கட்சிக்கு இருந்தீங்க? அப்ப இதே விஷயம் நீங்க அந்த கட்சிக்கும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? நீங்க 2 கட்சி சேர்ந்து வந்தா கூட நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? மக்களோட மேண்டேட் வந்து 126 தொகுதி வந்து இவர் வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுதானே அதிகம். மெஜாரிட்டி எது? இவர் வேணுமா இவர் வேணாமா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க பட்சத்துல வேணான்னு சொன்ன 126 பேர் ஒண்ணு சேரும் போது நீங்க அதுக்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறதும் இதே மாதிரி ஒரு நியாயமான விஷயமா தான் இருந்திருக்கும். அதை தவறுன்னு சொல்லிட்டு இதை வந்து நியாயப்படுத்துறீங்க. நீங்க செய்ததால என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நீங்க வெறும் 107 தொகுதி வச்சு ஒரு ஆட்சி நடத்திடலாம். நீங்க வந்து அன்னைக்கு வாக்கெடுப்ப நீங்க வெளில போயிட்டு இருக்கோம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அவர் 107 தொகுதி வச்சு கண்டிப்பா கவர்னர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நீங்க 107 தொகுதி இருந்தா கூட நீங்க சட்டசபையில மெஜாரிட்டி நிரூபிக்க நாங்க உதவுறோம், நாங்களே வெளிநடப்பு செய்யறோம், நாங்க வந்து ஒத்துழைப்பு தருவதில் வெளிநடப்பு செய்யறோம், நீங்க ஆட்சி நடத்துங்க, சரியா ஆட்சி நடத்தலாம் பார்ப்போம், இல்லை என்னன்றதை பார்ப்போம்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடலாம். ஆனா நீங்களே இப்ப எங்க சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு முழுசா சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் மத்தியில வந்து இந்த கட்சி செய்வதெல்லாம் வந்து ஒரு சரின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. நீங்க சொல்றீங்க 1000 சொல்லலாம், நாங்க வெளியில வந்துடும் போயிடும் சொல்லிட்டு. ஆனா அது எதுவுமே நிகழ்காலத்துல வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமா ஆக்குற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஜனநாயகத்தை பத்தி பேசும்போது வெறும் இது தாவேக்காக்கு மட்டும் தானா அல்லது பிஜேபிக்கும் வந்து இதைதான் பண்ணுவாங்களா அப்படின்றத அவங்க நிச்சயமா வந்து சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல ஒரு நாள் கண்டிப்பா அவங்க வந்து மாட்டுவாங்க. அடுத்தது வந்து நம்ம பேச விரும்புவது IUML கட்சி.
அந்த கட்சியை வந்து உண்மையா வந்து நம்மளுடைய மனசுல வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வந்து எங்களுக்கு உண்டு. ஒரு இஸ்லாமிய கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சி வந்து அந்த பேரே பாத்தீங்க அப்படின்னா மனிதநேய மக்கள் கட்சின்ற கூட அந்த முஸ்லீம் அப்படின்ற வார்த்தை இல்லை. ஆனா இதுல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு பேரை கொண்ட ஒரு கட்சி வந்து நம்ம வந்து அவங்கள வந்து உயர்வா தாழ்வா பேசுனது எண்ணம் கிடையாது. ஆனா அதே அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, ரிசல்ட் வருது நமக்கு உண்மையா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் வந்து எந்தெந்த கூட்டணி கட்சி பேரோட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு 4-5 கட்சியோட பேர் தெரியுமே தவிர இது ஒரு முஸ்லீம் கட்சி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே தெரியுமே தவிர இவ்வளவு டீட்டெயிலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு கட்சி வந்து சிறிய சிறிய கட்சிகள் தான் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பலமா பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் எடுக்க முடிவுல தான் இன்னைக்கு நடக்கிற அரசாங்கமே நடக்க போகுது. இனி இந்த இப்பொழுது இருக்கும் யாருன்னா மாறினாங்கனாலும் அந்த சிறிய கட்சியோட ஆதரவோட தான் அடுத்து இந்த ஆட்சி வந்து 5 வருஷம் நடக்குமா, 3 வருஷம் நடக்குமா, 6 மாசம் நடக்குமா, 1 வருஷமா 2 வருஷம் நடக்குமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த சிறிய கட்சியோட பேர்கள் எல்லாமே இன்னைக்கு எல்லாருடைய வாயிலுமே புகுந்து விட்ட ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஐயுஎம்எல் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைவர் திரு நம்ம அந்த காதர் மைதீன் ஐயா என்ன பண்ணாங்கன்னா முடிஞ்ச உடனே போய் ஆதரவு கேட்க போறாங்க. நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நண்பர்கள் போய் சேர்க்கும்போது முதல்ல ஒரு முஸ்லீம் போய் முஸ்லீம் ஐயா முஸ்தபா போய் கேட்கும் போது இல்ல நாங்க வந்து நேற்றும் திமுக, இன்றும் திமுக, நாளையும் திமுக அப்படி சொல்லி அனுப்பிச்சோன்னு எனக்கு வந்து ஆஹா என்னடா இது என்ன மாதிரியான ஆட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நம்ம வந்து திமுகவோட ஆதரவு கிடையாது, திமுகவோட கட்சிக்காரரும் கிடையாது. ஆனா ஒரு மனிதன் வந்து ஒரு நல்லா இருக்கும் போது ஒரு கும்பலா இருக்கிறத விட அவன் கெட்டு போகும்போது தான் எல்லாரும் கூட இருக்கணும் அப்படின்னு தான் தமிழோட பண்பு. நம்ம சித்தாந்தமே வேற. நம்ம தமிழ் தேசியம் அந்த மாதிரி திராவிட கட்சி ரொம்ப பிடிக்கும். அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை திரு ஸ்டாலின் உள்ள ரொம்ப எனக்கு பிடிக்கும், திரு சீமான் உள்ள ரொம்ப பிடிக்கும். இப்போ திரு அண்ணாமலை விஜயை வந்து நல்ல நடிகராக பிடிக்கும். அவர் அரசியல் தலைவராக ஆகினது அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசா எடுத்து சொல்லாத காரணம் எனக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் கட்சி மேல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லைன்னா கூட செய்யற நன்மைகளை நம்ம சொல்லணும், தவறுகளை வந்து சுட்டி காட்டணும். ஸோ நம்ம எந்த கட்சிக்கும் நம்ம ஒத்து பேசல. ஆனா ஒரு மனிதன் வந்து இத்தனை நாள் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து ஒத்துமையா இருந்த ஒரு கட்சி வந்து ஒரு தோத்தவொன்னா பாத்தீங்கன்னா நம்ம முத ரஜினி சாரை போய் அவரை போய் பாக்குறாரு, ஸ்டாலின் சாரை போய் பாக்குறாரு. அப்ப நம்ம எல்லாரும் மக்கள் மனசு என்ன நினைச்சோம் அப்படின்னு சொன்னா கஷ்டப்படுமோ துன்பப்படுமோ நண்பன் போய் பார்த்துட்டு வந்தார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி பல பேர் அவரை போய் பார்த்துட்டு வரும்போது எல்லா கட்சிகளும் சொல்லாம கொள்ளாம வெளியில ஓடுது திரு ஸ்டாலின் இருந்து. அப்ப ஒரு நம்பிக்கை கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி வச்சிருந்த திரு ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஆச்சு அப்படின்னா சுக்குநூறா உடைய ஆரம்பிச்சிச்சு. அந்த சுக்குநூறா உடையும் போது திரு ஐயுஎம்எல்ல தேர்ந்த திரு காதர் மைதீன் ஐயா சொல்றதை கேட்டோம்னா எனக்கு பிரமாதம்பா, அருமையான ஆள்பா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. தோணுன்னு என்ன ஆகுதுன்னா நேற்றும் திமுக, இன்றும் திமுக, நாளைக்கும் திமுக அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் மறுபடியும் போய் இவங்க போய் கேட்கிறாங்க, நம்ம என்ன இவர் சும்மா டெய்லி போய் கேட்டுக்கிறாங்க, அவர் தான் சொல்லிட்டாரு, அவ்வளவு தெளிவான ஸ்டாண்ட்ல இருக்காரு, அவரை போய் எப்படி மறுபடியும் போய் கேட்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் 3வது நாள் 4வது நாள் பாறையும் இதை சின்ன இது உளி வச்சு உடைப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு பாறைலாம் இல்லை போல இருக்குது. ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் போல இருக்கு. அந்த கட்சி அவ்வளவுதான் போல இருக்கு. அந்த கட்சி வந்து இத்தனை நாள் எல்லாருக்கும் தெரியாம இருந்தது. இன்னைக்கு தெரிஞ்சவொன்னே அந்த கட்சியை பத்தி எல்லாருமே இப்ப ரொம்ப குறைவான மதிப்பீடு வைக்கிறாங்க அப்படின்றது அந்த கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி தெரியல. அப்படி சொன்னவர் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு தூக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் லெட்டர் கொடுத்துட்டு, ஆனாலும் நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. சரி பரவாயில்ல, ஒரு 4 ஆட்சி அமைச்சுதான் அவன் ஆட்சி அமைக்காம இருக்க முடியாது. ஏற்கனவே சிபிஎம்மே கொடுத்துச்சு, விடுதலை சிறுத்தைகளே கொடுத்துச்சு, காங்கிரஸே போயிடுச்சு. அதுவும் அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கார்கே வந்து கேரளால இருக்கக்கூடிய இந்த இந்தியன் முஸ்லீம் லீக்கினுடைய பெரிய தலைவர் வச்சு பேசி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. ரைட், ஓகே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. வெளில இருந்து ஆதரவு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, காங்கிரஸ் மட்டும் தான் நாங்க டைரக்டா தாவேயோட கூட்டணியில போயிட்டோம் சொல்லிட்டு அதை முடிஞ்சு போச்சு, அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த அமைச்சரவை வரும்போது அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பாருங்க, அது அற்புதமான இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஓஹோ இந்த கட்சி இருந்து என்ன இல்லாம என்ன, இது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வந்து கேள்விக்குறியை ஏற்படுத்தியது. அது வந்து ஒரு வேலையை அவங்க வந்து தாவேக்கா கூட கூட்டணி இருந்து தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்சோன்னா தாவேக்கால இருந்து பிரிஞ்சு திமுக இதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாலும் நம்ம இதே பேச்சு தான் பேசுவோம். என்ன காரணம் அப்படின்னா ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும், அது எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் இப்படி சொன்ன அவரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படி சொன்ன நேற்று இன்று நாளைன்னு சொல்ல திரு காதர் மைதீன் வந்து அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் பதவி தராங்க, பயங்கரமான சந்தோஷம். ஆனா 2 எம்எல்ஏ இருக்காங்க, 2 பேர் 2 அமைச்சர் தரலாம் இல்லையான்னு அவர் கேட்ட உடனே
இந்த இஸ்லாமிய மக்கள் வந்து எத்தனை பேர் வந்து தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றது தெரியாம அவர் மாட்ட பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் கட்சியை சேர்ந்த அமைச்சர் வந்து இன்னைக்கு பேசுற பேச்செல்லாம் கேட்டா, ஆஹா இது வல்லவோ ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்ற மாதிரி முதல்ல இருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள்லாம் நினைக்கிற அளவுக்கு கொள்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க ஐயுஎம்எல். நேத்து அந்த டிவி ஷோல கலந்துக்கின அந்த 4 பேர்ல எந்த பத்திரிகையாளர்களும் வந்து தனியா திரு ஐயுஎம்எல்ஐ சார்ந்து உட்கார்ந்து ஒருத்தரை பார்த்து தனிப்பட்ட கேள்வி எதுவுமே கேட்கல. அவங்க அவரை வந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்களை வந்து உண்மையா ஒரு கட்சிக்காரராக கூட வந்து யாருமே நினைக்கல. ஏன்னா ஒரு நம்பிக்கை துரோகன்றது எப்படி அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க போவோம், இந்த மாதிரி சொல்லணும் பேசணும் கொள்கையில பேசுறாங்க. ஆனா அவங்க வந்து ஒரே வார்த்தை தான் சொன்ன, நேற்றும் திமுக இன்றும் திமுக நாளைக்கும் திமுக சொல்ற மாநிலம் என்னன்னு போய் கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளரோட அவர் வந்து கேள்வி கேட்க விரும்பல. அதே மாதிரிதான் நாம் ஐயுஎம்எல்ஐ பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு வேண்டியது 2 அமைச்சரு, நாளைக்கு இங்க கொடுத்து நாளைக்கு திராவிட முன்னேற்றத்தை கொடுத்தாலும் அதே பேச்சு தான் பேசுவாங்க. அதனால அவங்களால எந்த ஒரு விஷயமும் நடக்க போவது கிடையாது. இறுதியா நம்ம பேசுறது திருமாவளவன் சார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ பேர் இருக்கும்போது மக்கள் வந்து என்னையே ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், திருமாவளவன், திரு ராமதாஸ் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் இனத்தினுடைய பல பேர் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. திரு சீமான் கூட வாழும் பெரியார்ல இன்னைக்கு திருமாவளவனையும் அன்பு ராமதாஸ் அவர்களையும் வந்து ஒரு ஸ்டாண்ட்ல வச்சிருக்கிறாரு. இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை வச்சு அவர் ஏதோ படம் நினைக்கிறார். அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா உங்களுடைய வரலாறுகளை படிக்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு மனிதன் அந்த ஒரு குலத்திலிருந்து வந்து இத்தனை பெரிய ஒரு கூட்டத்தை சம்பாதித்து தன்னுடைய கல்யாணம் கூட பண்ணாம தன் இனத்துக்காக வாழ்ந்த தன்மானமிக்க ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய திரு திருமாவளவனும், ஒரு இனத்துக்காக வாழ்ந்த திரு ராமதாஸ் அவர்களும் பல பேரால வந்து போற்றப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்கக்கூடியவங்க ஃபியூச்சர்ல. அப்படியாப்பட்ட ஒரு தவறு செய்யும் போது கண்டிப்பா பலருக்கு வந்து மனசுல வந்து ஒரு பெரிய வேதனையை தருது அப்படின்றது அதுல ஒரு முக்கியமான விஷயம். அவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் வந்து விஜய் வந்து பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லி விஜய் சாரையும் திரு சீமான் அவர்களையும் வந்து பேசினாரு. நம்மலாம் ஒரு அரசியல்ல பேச வேண்டியதுதான், தப்பு கிடையாது. அது முடிஞ்சவொடனே நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். இது அரசியல்ல வந்து ஒரே நேர்மையா பேசணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அரசியல் பேச்சுகள் வேற, அப்புறமா வந்து பேசுற பேச்சுகள் வேறன்றது வந்து திரு திருமாவளவன் அவர்களுக்கும் ஒன்றுதான். அதுல யாரா இருந்தாலும் அதுல வந்து நம்ம சொல்ல முடியாது. நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு பேசலாம், அரசியல்ல இருக்க முடியாது. அதெல்லாம் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மனசாட்சி மட்டும் ஒரு விஷயம் முழுமையா தெரியும் திரு திருமாவளவன் அவர்களுக்கு வந்து. இப்ப அங்க இருந்து கேள்வி கேட்ட எல்லாருமே திரு திருமாவளவன் அவர்களை ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சிபிஎஸ் சிபிஎம்மும் காங்கிரஸுடன் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஐயுஎம்ல ஒரு கட்சியாவே நம்ம யாரும் கன்சிடர் பண்ணல. அவங்க இங்கே வருவாங்க அங்கே வரும் தெரிஞ்சு போன ஒரு விஷயத்தால சிபிஎஸ் சிபிஎம் காங்கிரஸ் ஒன்றதை செஞ்சுட்டாங்க. ஸோ அதை பத்தி எந்த விஷயமும் இல்லை. ஆனா காங்கிரஸ் வந்து ஏற்கனவே முதல்ல குத்திட்டு போனது, திராவிட முன்னேற்ற முதல்ல குத்திட்டு போனது. அந்த தலைவர் கூட இப்ப பேசும்போது என்ன பண்றாங்கன்னா, சிலர் பேசும்போது கொஞ்சம் ஒரு சிலர் வருத்தப்பட்ட மாதிரியாவது பேசுறாங்கன்னா, ஐயுஎம்எல் கட்சி சேர்ந்த எந்த தலைவருமே இன்னைக்கு பேசும்போது அது ஒரு வருத்தமே இல்லாத மாதிரி, அது ஒரு தூக்கிப்பட்ட ஒரு கட்சி மாதிரி பேசுறாங்க. அதனாலதான் அந்த ஐயுஎம்எல் கட்சி யாரும் பெரிய முக்கியத்துவம் தரல. ஆனா திரு திருமாவளவன் வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட அம்பேத்கர் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வந்து அமைத்துக்கொள்ள விரும்புறவர். அவர் வந்து ஒருத்தருக்கு போயிட்டு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப எல்லாருமே அவரை கேள்விக்கிறாங்க, 2 எம்எல்ஏ தானே, ஏன் இவ்வளவு வந்து நீங்க சீன் போடுறீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 2 மணி 3 மணி 9ஆம் தேதி உங்களை எத்தனை விதமான கேலியும் கிண்டலும் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செஞ்சவங்க நல்லா தெரியும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து விஜய் சாருக்கோ ஆதவர்ஜனோ தெரியாத ஒரு கூட்டம் அல்ல. இவங்களோட கண்ணசைவு இல்லாம அங்க எந்த வேலையுமே நடக்காது. உங்களை வச்சு வருன்னு வறுத்தது அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இந்த 9ஆம் தேதின்றதை நீங்க மறந்துட்டீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது, நீங்க மட்டும்தான் எல்லா உண்மையும் வெளிப்படையா பேசுறீங்க. அன்றைக்கு வந்து 4ஆம் தேதி வரும், 5ஆம் தேதி போய் பாக்குறோம், 7ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்முடைய அதிமுக ஆட்சியில் அமைச்சு நீங்க எல்லாம் வந்து கூட இருங்க, நம்ம வந்து வெளில இருந்து ஆதரவு தரும் திராவிட முன்னேற்ற சொல்றதுல இது வரைக்கும் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன தப்பு இருக்கு? திராவிட கட்சியில ஆட்சி அமைக்கல, என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியல. உங்களுக்கு யாராமே ஆட்சி அமைச்சாலும் நீங்க ஆட்சி அமைக்க போறது கிடையாது. புதியவர் வரணும்னு சொன்னா மக்கள் வந்து அவர் 112 சீட்டு தராதப்போ நீங்க புதியவர் வரணும். எடப்பாடி பழனிசாமி திரு ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி வாக்களிச்சிருக்கிறாங்க. திரு விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி வாக்களிச்சிருக்காங்க. திரு சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் எந்த ஒரு தொகுதியும் பெறாதல திரு சீமான் அவர்கள் எடுத்து வச்சுட்டு மிச்சம் 3 பேருக்கு வாக்களித்தவர்கள 2 பேர், ஏதாவது 2 தலைவர் ஒத்து போனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆட்சி நம்ம ஒருவேளை தாவேக்காவும் அதிமுகவும் அதிமுகனா நம்ம திரு பழனிசாமி அவர்களுடைய தலைமையில இருக்கிற அதிமுகவை கன்வின்ஸ் பண்ணி
நம்முடைய தாவேகா வந்து அந்த தலைவர் அழைச்சிட்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா தாவேகாவும் அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா எந்த தப்புமே கிடையாது. அவர் உங்களை மாதிரி சின்ன கட்சிகளை கூப்பிட்டு குதிரை பிரத்தை தான் தப்பு. அதே போல எப்படி தாவேகாவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி நடத்தினா தப்பு இல்லையோ, அதே போலதான் அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைந்து ஆட்சி நடத்தினால் தவறு இல்லை. இப்ப நீங்க உங்களெல்லாம் ஓட்டு யாருக்கு போட்டது? ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஓட்டு போட்டாங்க. நீங்க போய் கூட சேர்ந்து ஒரு கொலை பண்ணா 41 கொலை பண்ண என்ன? நீங்க போய் ஒரு தவறு பண்ணிட்டு அங்க போய் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது ஏன் அதிமுகவும் திமுகவும் அவங்க 2 பேர்ல ஒரு மினிமம் கேரண்டி போட்டு பண்ணிருக்க கூட அது நீங்க ஏன் ஒத்துழைக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். 2வது, உங்களை முதலமைச்சராக்க வந்து முயற்சி பண்ணாங்க. அதுவுமே எங்களை போல ஆட்கள் தமிழகத்துல பெரும்பாலான ஆட்கள் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா உண்மையும் நேர்மையாகவும் உழைத்த ஒரு தமிழன் வந்து கண்டிப்பா ஒரு முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும், இந்த மாதிரி இருந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கா? இன்று நடக்கும் விஷயங்கள்லாம் வந்து பார்க்க நம்மளுக்கு கஷ்டமா இருந்தால் கூட இது வந்து சரி செய்யக்கூடிய விஷயமாக இருந்திருக்கும். கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதிமுகவோ அல்லது ஒரு ஒரு கைத்தேர்ந்த ஒரு கட்சியா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கும் இந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு ரீல்ஸ்லயும் வேறு சில விஷயங்களுக்கு செய்யற கான்சன்ட்ரேஷனை வந்து கண்டிப்பா அவங்க செய்ய முடியும். ஏன்னா அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா கெப்பாசிட்டியும் வேணும். சும்மா அரசியல்னா ரஜினி வந்து பாபா படத்துல சொல்ற மாதிரி அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. வீட்டுல போற வரலாம் வந்து முதலமைச்சர் ஆகி நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்றது ஒரு தெரிஞ்ச விஷயம். இருந்தால் கூட திருமாவளவன் அவர்கள் நீங்களே முதலமைச்சராக உதவி இருக்கலாம். கண்டிப்பா எல்லாரும் உதவி இருக்கலாம். கொஞ்சம் நீங்க பொறுமை காத்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படி இந்த ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேல போயிட்டா கவர்னர் ஆட்சி வந்துடும், 10ஆம் தேதிக்கு மேல போயிட்டா கவர்னர் ஆட்சி வந்துடும். அது எப்படிங்க கவர்னர் ஆட்சி வந்துடும்? எங்களுக்கு எல்லாம் அரசியல வந்து ஒரு 50% தெரிஞ்ச எங்களுக்கே அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அது எப்படிங்க சாத்தியப்பட்டுரும்? எத்தனை விஷயம் இருக்கு. கவர்னர் ஆட்சி வந்தா சாதாரணமா கவர்னர் ஆட்சியை போட்டுற முடியுமா? இதுவா இது கேமா? இது கரெக்டா அந்த இடத்துல க்ளோஸ் பண்றதுக்கு இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமை, 1 நாள் 2 நாள் பொறுமை காத்திருந்தா கண்டிப்பா வேற சில விஷயங்கள் வந்து ஏன்னா வந்து இன்னைக்கு நாடு வந்து ஏன்னா இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். ஒருவேளை விஜய் சார் வந்து தொடர்ந்து இருந்தாலும் அடுத்த 5 வருஷம் வந்து அவர் மெகா வெற்றி பெற்றிருந்தா நம்ம யாருமே எதுவுமே கேள்வி கேட்க போறதே இல்லையே. அவர் தான் 112 சீட்டு கொடுக்கலையே. கொடுக்காதப்ப நீங்க வந்து மெஜாரிட்டி நீங்க வந்து உருவாக்கி இருக்கீங்களே தவிர அது வரவில்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துல வந்து கிரிக்கெட் ஆடுறீங்க. கிரிக்கெட் ஆடும்போது 155 ரன் அடிச்சா வெற்றி. ஒரு ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன், 300 ரன் அடிச்சா விட்டுனா இவர் 195 ரன் அடிச்சுக்கிறாரு. 2 டீம் தான் டாப் ஆட்சிக்கிறாரு சொல்லிட்டு அவருக்கு வெற்றி கோப்பை கொடுத்து விட முடியுமா? வின்னுன்றது அந்த அந்த நம்பரை தொட்டாதானே வெற்றி. அது மாதிரி இவர் 112 தொகுன்றதை தொட்டாதானே வெற்றி. தொடாதப்ப இவர் வந்து எப்படி வெற்றி அடைஞ்சார்? நீங்க சேர்ந்து உங்களோட ரன் எல்லாம் கொடுத்து ஒரு பிளேயர் வந்து வெற்றி அடைய வைக்க முடியுமா? அந்த மாதிரி நீங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு போட்ட வாக்குகளை எடுத்து நீங்க அவர் கொடுத்து அவர் வெற்றி பெற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு தவறான மாயை உண்டு பண்ணி அவர் எல்லா கட்சியுமே எடக்கு முடக்கா அவர் பண்ற வேலை நீங்க பார்த்துதான் இருக்கீங்க. திரு விஜய் நம்ம குறை சொல்ல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் வந்து அவர் ரொம்ப சாஃப்டா அழகா இருக்கிறாரு. ஆனா ஒரு கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து பண்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவ்வளவு கஷ்டம் உண்டாகிறது. இதை உண்டு பண்ண திருமாவளவன் அவர்கள் நீங்க சொன்ன இந்த எந்த காரணத்தையுமே வந்து ஒரு சில நண்பரான ஏத்துக்கலாமே தவிர பலரால ஏத்துக்க முடியாது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீங்க கடைசியா சொன்ன சில விஷயங்கள் என்னன்னா நாங்க இதெல்லாம் இருந்தா வெளில இருந்து ஆதரவு தந்தாய்னா அமைச்சரா இருந்தானா நாங்க எப்ப வேணா வெளில வந்துருவோம். அது என்ன காரணம் அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த என்ன விதமா ஆட்சி செய்வாங்களோ அந்த விதமா ஆட்சி செய்யற வரைக்கும் மட்டும்தான் நாங்க அவங்க கூட இருப்போம். அது இல்லாதப்ப நாங்க வெளியில வந்துடும் சொல்லிட்டு அந்த 3 கட்சியும் சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் சொன்னது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு மன நிம்மதியும் தாவேக்காக ஒரு பெரிய மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். ஐயுஎம்எல் கட்சியை பத்தி நாங்க என்னைக்குமே கன்சிடர் பண்றது கிடையாது.